ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ஜனவரி 25க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லக்கூடிய கணியன் பூங்குன்றனாரின் சிலை. கணியன் பூங்குன்றனார் இருப்பார்ல, அவருடைய சிலை திருப்பத்தூர் மாவட்டத்தில் திறக்க போகுதுங்க. திருப்பத்தூர் வட்டம் மகிபாலன்பட்டியில். நோட் பண்ணுங்க, மகிபாலன்பட்டியில். மகிபாலன்பட்டியில் திறக்கப்பட உள்ளது. திருப்பத்தூர் வட்டம். நோட் பண்ணுங்க, கணியன் பூங்குன்றனார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இவர் வச்சு தான் மோடி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா? அடுத்தது இந்த யூனிட் 9ல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, இந்த சென்னையில் குற்றங்களை கட்டுப்படுத்த 3 செயலிகள் அறிமுகம் செய்யப்படுகிறது. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த வாகன கண்காணிப்புன்னு சொல்லிட்டு வச்சு என்ன பண்ணுறாங்க, இந்த வாகனங்கள் திருடப்படுறதுல அந்த இடத்துல எல்லாமே கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த வாகனம் திருடப்பட்ட வாகனம் அந்த வழியாக கிராஸ் ஆச்சுன்னா அலாரம் அடிக்குமாங்க, அந்த நம்பர் பிளேட்டை வச்சு. ஒரு நல்ல விஷயம் தான். இதெல்லாம் அமெரிக்கா, ஜப்பான், இந்த ஜெர்மன் நாட்டிலலாம் இருக்குது. இது இப்போ இந்தியாவிலையும் கொண்டு வரப்பட்டிருக்கு, பாராட்டலாம். அதே மாதிரி பருந்து செயலின்னு ஒன்று வச்சுருக்காங்க. பருந்து செயலினா இந்த குற்ற செயல்களை பண்ணுறாங்கள ரவுடிகள், அவங்க எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டு ஆல்மோஸ்ட் அவங்கள கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. கடைசியாக என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த மாதிரி எதனா மாட்டினாங்கன்னா அவங்கள பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பந்தம் செயலின்னு ஒன்று வச்சுருக்காங்க. இது என்ன சார் பந்தம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. முதியோர்கள் இருப்பாங்களா, வாரிசு இல்லாமல் இருப்பாங்களா, இந்த பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு தனிமையில் இருக்கவங்களும் இருக்காங்களா. அப்போ இவங்கள டார்கெட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொள்ளைக்காரர்கள் கொள்ளடிக்கத்தோ இல்லை கொலை பண்ணுறதோ பண்ணுறாங்க. பட் ஆனால் இவங்களை தடுத்துறதுக்காக பந்தம் செயலியை செயல்படுத்திட்டு இருக்காங்க. கடைசியாக நிவாரண செயலி. நிவாரண செயலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த புகார் கொடுத்தாலும் கண்டிப்பாக ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனும் என்ன பண்ணுவாங்க, எடுத்து அதை ஃபில் பண்ணி கொடுத்துடணும், அது இந்த சால்வ் பண்ணி கொடுத்துடணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுதான் இந்த 3 செயலியும் யூனிட் 9ல் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எழுதி வச்சுக்க. உங்களுக்கு இன்டர்வியூவில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா தமிழ்நாடு அரசு சரி காவல்துறை மேற்கொண்ட 3 செயலிகள் இதை பற்றி சொன்னால் போதுமானது. இந்த இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே நிறைய இருக்கும். அடுத்தது நல்லா இருக்கு, பட் ஆனால் இதை பார்த்துடலாம். தார்தாங்கி செல்வது தானே தலைவந்து போர்த்தாங்கும் தன்மை அறிந்து அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தார்தாங்கினா என்ன அர்த்தம்னா, தன்மேல் எதிர்த்து வந்த பகைவரின். தார்தாங்கினா அந்த பொருளுக்கான அர்த்தம் மட்டும் எழுதுங்க பார்க்கலாம். ஏன்னா இதுதான் யூனிட் 8ல் கொஷின்ஸாக வரும். பகைவரின் போரை தாங்கி வெல்லும் தன்மை அறிந்து அவருடைய தூசி படையே, தஸ்மின் அவர் படையை எதிர்த்து செல்வதே படையாகும் சொல்றாங்க. இதுதான் படைமாட்சி என்ற அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ யார் வந்து எதிர்த்து வந்தாலும் நம்ம என்ன பண்ணிடணும், அடித்து தும்சம் பண்ணிடணுன்றத சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பேரவையின் 5வது கூட்டத்தொடர் தொடங்க போகுது. ஆளுநர் உரையுடன் தொடங்குறதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், இதுக்கு பேர் தான் அல்வா. பட்ஜெட் கூட்டத்தொடர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ சம்பிரதாயம் அல்வாங்க, நீங்கள் வேறு தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. இங்கே பாருங்கள், ஆண்டுதோறும் ஜனவரி 25ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தேசிய வாக்காளர் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. நோட் பண்ணுங்கள், தேசிய வாக்காளர் தினம் எப்போன்னு சொல்லிக்கிறாங்க, என்ன சொல்லணும், ஜனவரி 25. இது சொன்னால் போதுமானது. அடுத்தது இங்கே இன்னொரு நியூஸ் இருக்கும். பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் இன்று இந்தியா வருகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன கொஷின் கேட்க போறோம்னா, இதுதாங்க கொஷின். பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் வராருன்னா, இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் கூட்டு பயிற்சிகள் நடக்குது. ஞாபகம் இருக்குங்களா? இராணுவ கூட்டு பயிற்சி, கடல் கூட்டு பயிற்சின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிக்கிறாங்க. இது ரெண்டுமே என்னென்னன்றது கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப டஃப்பான கொஷின், அண்ட் நான் சொன்ன கொஷின் தான் இது. ஆல்ரெடி பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்ட்டு. அடுத்தது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. நிலக்கரி வாயுமாக்கல் திட்டத்தை ஊக்குவிக்க 8500 கோடி ஒப்புதல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. உண்மையாங்க. இப்போ நிலக்கரி வந்து பார்த்தீங்கன்னா வாயுமாக்கிடுச்சுன்னா நமக்கு சில தேவைகள் குறையும். இயற்கை எரிவாயு, மெத்தனால், அமோனியா உள்ளிட்ட பிற அத்தியாவசிய நாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுற பார்த்தீங்களா, அதில் சார்ந்திருக்கும் நிலையை குறைஞ்சி நம்ம என்ன பண்ணலாம், நிலக்கரியை கிட்டத்தட்ட 2030க்குள் 10 கோடி டன் நிலக்கரியை வாயுமாக்க திட்டம் சொல்லுவாங்க. வாயுவை மாற்றி அரசு நிலை நிர்ணயிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இலக்கு மட்டும் நோட் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில நியூஸ்க்கெலாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்தியா, பிரான்ஸ், யுஏஇ அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய அரபு அமெரிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள் இணைந்து என்ன பண்ணுறேன்னா டெசர்ட் நைட் என்ற கூட்டு ராணுவ பயிற்சியை மேற்கொள்கிறாங்க. அப்போ டெசர்ட் நைட்ன்றது பார்த்தீங்கன்னா 3 நாடுகள், இந்தியா, பிரான்ஸ், யுஏஇ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டால் போதுமானது. சரிங்களா?
ஓகேங்க, இனியோட இந்த வீடியோ பதிவு முடிவடைகிறது. நாளை சந்திக்கலாம். நன்றி.